வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எக் பனானா புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த எக் பனானா புட்டிங் செய்யறதுக்கு பாருங்க, நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப் சேமியா, கொஞ்சம் சுகரு, 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நான் நேந்திர பழம் தாங்க 2 பழம் எடுத்திருக்கேன். அந்த பழத்தை இதில் நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நான் எடுத்துருக்க அந்த 2 பனானாவை இதில் நல்லா கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்க இதே தான் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. அதுக்கு நான் 2 பனானாவை கட் பண்ணி இந்த கடாயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது வதக்கி நெய் ஊற்றி வதக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நான் எப்படி வதக்குறேன்னு சொல்லி பாருங்கள். இதை மாதிரி தாங்க நல்லா வதக்கி எடுக்கணும். நான் நேந்திர பழம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். நான் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் நேந்திர பழம் 2 எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், இப்படி தான் வதக்கணும். வதக்குனா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணுங்க. ஒன்று சேர்ந்து வந்தால் நம்ம அதில் அப்புறம் நம்ம பால்லாம் ஊற்றிக்கலாம் இது கூடயே. பாருங்கள், இதை நான் எடுத்துட்டு இதே கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவும் அதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு பேம்பினோ சேமியா தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கினேன். நான் 1 கப்பு பேம்பினோ சேமியா தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சேமியா இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த சேமியா எடுத்தாலும் இது மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றி வறுத்துருங்க. சேமியாவை வறுத்தா தான் அந்த கொஞ்சம் குழகுழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நான் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துகிட்டு பாருங்கள். அது கூடயே நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த சேமியாவை வேக வச்சுக்கலாங்க. இந்த சேமியா தான் அந்த டிஷ்ஷுக்கு ஒன்று மெயினானது. பாருங்கள், நான் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதிலே கொஞ்சம் பாலை ஊற்றி இந்த சேமியாவை நல்லா வேக வச்சுக்கிறேன். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட உங்கள் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கு கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் அடுத்தடுத்த செல்லுக்கு போவோம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வேகணும். நான் ஒன்று கையில் எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். வெந்துடுச்சு சேமியா. இப்போ நம்ம பனானா எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கிண்ணத்துலேயே இதை போட்டுக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சமாக இந்த ஏலக்காய் விதைங்க மட்டும் போட்டிருக்கேன். இது கூடயே நான் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸை கூட போட்டுக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ்லாம் எதுவும் போடலை. நான் சுகர் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இதுக்கே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு கப் பால் ஊற்றிடலாங்க. நம்ம எந்த கிண்ணத்தில் சேமியா எடுத்தோமோ அதே கிண்ணத்துலேயே ஒரு கிண்ணம் பால் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கட்டுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மிக்சியில் வச்சு நான் ஒரு ஓட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இதை மாதிரி தான் எடுக்கணும். பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த முட்டையும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பனானா சேமியா, அது கூடயே இந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம எக்கில் அடிப்போம்ல, அதை வச்சு தான் நல்லா அடித்து எடுத்துட்டேன். இல்லை நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கிறனா கூட கலந்துக்கலாம். ஆனால் இந்த கட்டியாலாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த சேமியா பனானாலாம் கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும். நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கினேங்க. அதை உங்கள்கிட்ட காட்டல. நான் அந்த டேஸ்ட்டு வரணுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு மேலேயே நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சமாக பாதாம் தான் போட்டிருக்கேன். இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் தான் நெய் தடவி ஊற்றிருக்கேன். இதை நான்ஸ்டிக் கடாயில் ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வருங்க இந்த டிஷ்ஷு.
பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுட்டேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஒரு தோசை கரண்டி வச்சே எடுத்துறேன். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தாங்க வரணும். இதை கொஞ்சம் நம்ம அனல் கொஞ்சம் கம்மியாகவே வச்சே வேக வைக்கலாம். நல்லா சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். நல்லா வெள்ளையாக இருந்தாலும் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கு கண்டிப்பாக போடுங்க. பாருங்கள், நான் அந்தளவுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க இந்த டிஷ்ஷு. நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள்.